ஹலோ ஆல். இன்றைக்கி நம்மளோட பீட்டாஸ் பேர்ஸ் வந்துட்டு ப்ரீடிங் பண்ண போகிறோம். இது நம்மளோட நீமோ கேண்டி பேரு. இது வந்து லாஸ்ட் டைம் ப்ரீடிங் ஆகலை ஒழுங்காக. இது நம்மளோட ஃபுல் மூன் பேரு. ஃபுல் மூன் மேல் வந்துட்டு ரெட் கலரும் ஃபீமேல் ஒயிட்டு. இது வந்து மார்பிளில் வந்துட்டு ஒரு ப்ளக்கார்டு வெரைட்டியும் க்ளோபீட்டா ஃபீமேல் ப்ளக்கார்டும் வந்துட்டு ப்ரீடிங் செட் பண்ணியிருக்கோம். இது நம்மளோட க்ரௌண்ட் டெயில் பேரு. ஸோ இதுவும் லாஸ்ட் டைம் எக்லே பண்ணிச்சு, பட் ஆனால் குட்டி நம்மளால் காப்பாற்ற முடியல. ஸோ இந்த டைம் பார்க்கலாம் எந்த மாதிரி நம்மளால் ப்ரீட் பண்ண முடியுது அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் டேவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்பிள் அந்த க்ளோபீட்டா போட்டது வந்துட்டு எக்லே பண்ணிருச்சு நல்லபடியாக. க்ரௌண்ட் டெயிலும் பேரும் நல்லா எக்லே பண்ணியிருந்துச்சு. இந்த வாட்டி நிறையா குட்டியை காப்பாற்றுவோம்னு நம்புவோம். ஸோ குட்டியை எக்லே பண்ண பிறகு ஃபீமேலை பிரிச்சாச்சு. இது நீமோ கேண்டி பேர். லாஸ்ட் டைம் நமக்கு எக் வைக்கவே இல்லது. இந்த வட்டம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்லபடியாக எக் நிறையாவே வச்சுருக்கு. ஸோ பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்குன்னு. இது வந்துட்டு நம்மளோட சாமுராய்க்கும் ட்ராகன் ஃபீமேலுக்கும் பிறந்த குட்டிகள் நிறையாவே வந்துட்டு பொரிச்சிருக்கு. ஸோ இதுலேயும் நம்ம மேக்ஸிமம் காப்பாற்றுறதுக்கு பார்த்துக்கலாம். இதுதான் நம்மளோட பிளாக் மேல் சாமுராய். ஃபீமேல் வந்து நம்ம தனியாக பிரித்து எடுத்தாச்சு. ஸோ இந்த வட்டம் பார்ப்போம் எத்தனை குட்டிகளை வந்து நம்ம சாமுராயிலையுமே காப்பாற்றுறோன்ட்டு. ஆல்ரெடி நம்மளோட சாமுராய் பிளாக்கு மேல் ஃபீமேல் போட்டதுமே வந்துட்டு குட்டி நிறையாவே இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம் எவ்வளோ